guys, welcome back to our channel Dina Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா, இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல நான் வந்து முட்டை பிரியாணி பண்ண போறேன். அந்த இதுல இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போய்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே எடுத்து வச்சிட்டேன். முட்டை வேக வச்சு உரிச்சு வச்சிட்டேன். அது அப்புறம் கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன, புதினா, அதுக்கப்புறம் டக்குன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிளகா, அப்புறம் பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம வந்து கார்லிக் இருக்குல்ல, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கடையில் வாங்கிட்டேன். எப்பவுமே அரைச்சி போடுவோம், ஆனால் இந்த வாட்டி கடையில் வாங்கிட்டேன். அப்புறம் தயிரும் வாங்கி வச்சிட்டேன். ஸோ இங்கேயும் வந்து தேவையானது எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே அடுப்பு வச்சுட்டு கொஞ்சம் ஹைட் ஆகாது. இது காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலி எண்ணெய் ஊற்றி கடுகு அதெல்லாம் போடுறது எனக்கு ரொம்ப பயம். நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அப்படித்தான் கொஞ்சம் வீடியோ எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இருக்கும், ஒரே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்டாண்ட் வச்சு தான் வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் தாராளமான எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்படிதான் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து நான் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணுறேன். ஓகேவா, எண்ணெய் காஞ்சதும் யாருக்குமே தெரியாது எண்ணெய் காஞ்சதும் இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள், கரம் மசாலா, மிளகா பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காய்ஞ்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்பீடாகவே தான் வச்சுருக்கேன். நான் நார்மல் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது எடுக்கல, பாஸ்மதியோ இல்லை சீரக சம்பாவோ அந்த அரிசி நான் வந்து எடுக்கல, நார்மல் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம்லாம் நைட்டே கழுவி வச்சுட்டேன். இருந்தாலும் எடுத்து கமுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. மஞ்சத்தூள், கரம் மசாலா தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு போதுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம் ரெண்டு பேருமே. தீனா சவுண்டு கம்மி பண்ணிக்கோ. கொஞ்சம் லைட் இருக்காது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப முட்டையை வந்து இது பண்ண வேண்டாம். மஸ்ட் ரொம்ப கிளறி விட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். எல்லாமே எடுத்து வச்சு உப்பு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி முட்டை வந்து முட்டையும் இந்த மாதிரி செய்யலாம். லைட்டாக ஒரு முட்டை மட்டும் இருந்துச்சு. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீனா கொஞ்சம் வர முடியுமா? ஹைட் மட்டும் எடுக்க மாட்டேங்குது, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். முட்டையை ஸ்மெல் பண்ணி பாரு, சூப்பரா இருக்கு. முட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பால் 5 முட்டை போட்டுருக்கேன். உனக்கு வந்து திணிச்சிருக்கலாம் அந்த முட்டை. ஓகே, கொஞ்சம் கேஸ் ஸ்பீடாக வச்சு ஹைட் மாட்டேன். கடுகு,
தோசை தட்டுமா? 10 நிமிஷம் இந்த எண்ணெய் காய முன்னாடி போட்டேன் நினைக்கிறேன். எனக்கு வெட்டலாம். அந்த எண்ணெய் கூடயே சேர்த்து இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. எனக்கு சாப்பாடு சாப்பிட்றத விட அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செய்ய ஒரு ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. நான் பேக் கேமரா வச்சுருக்கேன். அது எல்லாமே உள்ளே போயிருக்கும் மசாலாலாம். அது வெங்காயம் புதினாவையும் ஒரு கைப்பிடி புதினாவும் 3 பச்சை மிளகாயும் எடுத்துருக்கேன். நல்லா கூடவே எட்ட வேற மாட்டிக்கிறான். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், வெறும் மிளகாய். அப்புறம் இது ஒரு இதில் மாற்றி வைக்கணும். கரம் மசாலா சொல்லிடுவேண்டா. ஆட் பண்ணிக்க வேண்டியதா. தக்காளி வந்து பேக்கிங் சேஞ்ச் ஆயிடுச்சுல. அந்த ரெட் கலரும் கிரீன் கலரும் சேர்ந்தா ஒரு டார்க் பிளாக் மாதிரி வரும். நான் பயந்துட்டேன் தெரியுமா, கரு விட்டுட்டோமா அப்படின்னு பார்த்தேன். கரெக்டா இருக்குமா? கரெக்டாக தக்காளி போட்டதும் எனக்கு தக்காளி போட்டதும் தயிர் ஆட் பண்ணிடணும். நான் வந்து கொஞ்சம் வேக விட்டது தயிர் ஆட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் எட்ட மாட்டேங்குதுனால எது எங்கே ஊற்றுறான்னு தெரியும். கரண்டிலாம் ஊற்றி வச்சுக்கிறேன். நல்லா கொதிக்கணும். 1 டம்ளர் அரிசி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1.5 டம்ளர் 2 டம்ளர் ஊற்றோம். கொஞ்சம் நல்லா 2 டம்ளர் ஊற்றிட்டு உப்பு, இந்த உப்பு இல்லாமல் கல் உப்பு போடுவாங்க. இதே போட்டோம் நார்மல் நிறைய போடணும். கல் உப்புனா எத்தனையே போட்டா போது. அது போடாமல் போடணும். இதே போடு. கரெக்டாக இருக்குமா? ஆல்ரெடி முட்டைக்கு உப்பு போட்டிருக்கு.
நான் தைரியமாக அரிசி போட்டேன். ஏன்னா அது அதெல்லாம் ஒரு தைரியம் தான். சிங்க பெண்ணே. அரிசி போட்டதுக்கு அப்புறமா இந்த முட்டையை போடணும். 5 eggs. இது மட்டும்தான் லைட்டாக ஆயிடுச்சு. இந்த சாப்பிட்டு எப்படி இருக்கு? அது தாளிச்சு. ஓகே, இப்போ வந்து விசில் போட்டாச்சு. லாஸ்ட்டில் வந்து லைட்டாக நெய் ஊற்றி கலரி விட்டு இறக்குனா பிரியாணி ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது உண்டே சொல்லிட்டு எனக்கு என்னமோ தெரியல. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு சிக்கன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்துருக்கும். முட்டை தானே, அந்தளவுக்கு ஒரு முட்டை கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறேன். ருக்மணி. ஓகே, இப்போ வந்து தீனா தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நல்லாவே அடங்கிடுச்சு. கடவுளே நல்லா வந்திருக்கணும். என்ன நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அது முந்தி கொத்தமல்லியே மலை சாரல் மாதிரி தூவி விட்டுலாம். கிளறி இல்லாமல் 1 2 3 சொல்லு. 1 2 3. முட்டை இருக்கும் பார்த்து. இப்படி ஒரு பிரியாணி நான் பார்த்ததே இல்லை. எங்கள் ஊர் ஸ்டைல் இதுதான். எங்கள் ஊர்னா வேறு எதுவும் இல்லை, திருப்பூர் தான். எங்கள் ஈரோட்லேயும் இப்படி தான் செய்வாங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் அரிசி பதில் மண்ணு. ஆனால் எனக்கு இது செய்கிற ஐடியாவே இல்லை. நான் ஒரு ஃபேவரட் சேனல்னு சொன்னேன்ல, அவங்க வந்து செஞ்சுருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. அது ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குப்பா. இங்கே பாருங்க, முட்டை பாருங்க, கம்மன் இருக்கு. அப்படியே பிரியாணி ஒரு இதில் எடுத்து காமிக்கிறேன். முட்டையோட சேர்த்து பிரியாணி எடுத்தோம்னா நல்லா இருக்கும். எப்படி செவ்வா சாப்பிடலாம், எடுத்துட்டோம். ஏய், பக்கத்தில் வரக்கூடாது. கலர் செம்மையா இருக்குல்ல? என்னடா சவுண்ட் இது? சூடா இருக்கு. பக்கத்துல வந்து அப்புறம் தயிர் ஊற்றிக்கோ. எதா இருந்தாலும் உண்மையை சொல்லிடணும். நல்லாவே இல்லைன்னு சொல்லிருந்தா சொல்லக்கூடாது. நான் எப்படி இருக்கோ அதை ஓப்பனாக சொல்லுவேன். இவன் என்ன பண்ணுறது? சூடாக இருக்கனால உப்பு மட்டும் தெரியல எனக்கு. சண்டை போட்டுருக்கான். உனக்கு தெரியுதான்னு பாரு. எனக்கு உப்பு மட்டும் ரொம்ப சூடாக இருக்கனால தெரிய மாட்டேங்குது. உப்பு சூடாக இருந்தாலும் சரி, ஆறி இருந்தாலும் சரி, யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதுக்கு அரைஞ்சிடும். இதான் கல்லுப்பு போடலான்னு சொன்னேன். கல்லுப்பு போட்டுனா கிடையாதா? கல்லுப்பு போட்டு தான் டேஸ்ட் கரெக்டாக இருந்திருக்கும். போதும் 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 போதும். வாரு இங்கே வாரு இங்கே வாரு. ஏய் டேய், தலகாணி இல்லைங்களா? இது பின்னாடி தூக்கி மேலே போடு. உனக்கு சேஃப்டிக்கு வச்சிருக்கு. இது பின்னாடி நீ அடிக்கக்கூடாதுன்னு. ஏன் தூக்கி விளாண்டுருக்க நீ? சிரிப்பு வேற வந்து ஆள் பேசினாங்க. சாப்பிட்டு பார்க்குமா? முட்டை வச்சு சாப்பிடு. நார்மலாக பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன். முட்டை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கு. ஒன்னே ஒன்று கூடுதலாக போயிடுச்சு. என்னது? இந்த பட்டை தானே? பட்டை வகையெல்லாம் போட்டிருக்கீங்களா? இந்த குவான்டிட்டிக்கு அது கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்காங்க. எனக்கே தெரியாது டேஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி. எதுவுமே மிஸ்டேக் கிடையாது. சூப்பராக இருக்கு. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம். பொண்டாட்டி சொம்பு தூக்குறேன்னு நிறையவே சொல்லுவீங்க. இனிமேல் எது செஞ்சு கொடுத்தாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறானே. ஓப்பனாக விஷயம் சொல்லணும்னா, இந்த காலத்தில் இருக்க பொண்டாட்டிங்க சமைச்சு கொடுக்குறதே பெரிய விஷயம் தான். அது என் முன்னாடி எனக்கு ஸ்பெஷலாக டெய்லி எந்திரிச்சு எனக்கு மாதிரி ஒவ்வொன்று செஞ்சு தராங்க. ஸ்பெஷல் தானே, குறை சொல்கிற மனசு வராது. ப்ரோ ப்ரோ பாருங்க, நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பேசாது கேட்கக்கூடாதுல்ல.
நீங்கள் நேற்று அடிப்பீங்களாமா? தயிர் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. தயிர் ஊற்றினா சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. அவனை போய் தொட்டியில் போட்டு வந்துட்டான். நான் ஆடிட்டான். ஏன் நான் போட்டு தூங்க நானும் வரேன். இந்த vlog வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். அண்ட் இந்த பிரியாணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் பட்டை வகைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து அதை மாற்றிக்கலாம். நீங்களுமே இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.